ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு வண்டிக்கு பூஜை பண்ணிட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிவன் கோயில் கிட்ட தான் இருக்குது. ஸோ வண்டியில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இங்கே குளம், பெரிய குளம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் ஊர் சிவன் கோயில். ரிஷப் டேடியும் ரிஷப்பும் கடைக்கு போயிருக்காங்க. தெரியலையண்ணா எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டேடியும் ரிஷப்பும் பூஜை சாமான் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் சிவன் கோயில். பாருங்கள், எங்கள் ஊர் சிவன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். பைக் இங்கே நிற்கிது. ஸோ 2 மாலை வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து சாமிக்கு, ஒன்று வந்து வண்டிக்கு. 2 மாலை வாங்கியிருக்கோம். ஒரு தேங்காய், 3 எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிஷப் டேடி கடைக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. உள்ளே போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போகலை. கோயிலுக்குள்ளே போகலைன்னா ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ்க்கு மந்த்லி ப்ராப்ளம் வரும் இல்லையா, பீரியட்ஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கோயிலுக்குள்ளே வந்து நான் போகலை. வண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் திருப்பி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிஷப் டேடி திருப்பி வச்சிட்டாரு. உள்ளே பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபஸ்ட்டு பேபி பிறக்கும்போது பாப்பாவை ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோயிலுக்கு தான் தூக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ரிஷப்பையும் வந்து ஃபஸ்ட் டைம் சிவன் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வ்ளாகும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ எங்களோட வண்டி வந்து ஃபஸ்ட் டைம் சிவன் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே ஷோரூமில் போட்ட மாலை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆடெல்லாம் கடித்து சாப்பிட்ருச்சு. அதனால் செகண்ட் டைம் கோயில் சாமி கும்பிடும்போது செகண்ட் டைம் மாலை வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பண்ணணும். ரிஷப் வந்து என்கிட்ட வான்னு சொன்னால் வந்து இடுப்பில் உட்காரவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வலிக்கி போயிடுறான். செம்ம சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். என்னால் சமாளிக்கவே முடியல. அதுவும் நடுவில் வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டார்ச்சர் பண்ணிட்டான் ரிஷப். ஸோ 2 இயர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு இஎம்ஐ வந்து கண்டினியூஸாக கட்டணும். இப்போ தான் மொபைல் இஎம்ஐ முடிஞ்சது. ஸோ 2-3 மாதம் இருங்கன்னு சொன்னால் கேட்கல. எனக்கு வந்து வண்டி வேணும், நடக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிறப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பண்ணியாச்சு. எங்கள் அப்பா சொல்லியிருந்தார், கண்டிப்பாக வண்டியை வந்து சிவன் கோயில் கொண்டு போங்க, அங்கே வந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சிவன் கோயிலுக்கு வந்தோம். எங்களோட ஃபேவரட் கோயில்னால் சிவன் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம். அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்கோம் அடிக்கடி. ஃபஸ்ட் டைம் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு. அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து விளக்கு பூஜை பண்ணேன். நெய்பர் ஆண்டி வந்து
போகலாம் வா சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்போ வந்து எனக்கு விளக்கு பூஜைனா என்னன்னே தெரியாது. ஸோ மைக்லேருந்து சொல்லுவாங்க இல்லையா, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டு தான் நான் வந்து விளக்கு பூஜை வந்து அட்டென்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போது. அப்போ வந்து நான் 12th எக்ஸாம் எழுதிட்டு லீவில் வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து எங்கள் அப்பா மட்டும்தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார். தீபம் ஏற்றி ஃப்ரெண்ட்ஸ் 3 சுற்றி இது வந்து அணையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வாங்கன்னு சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ஐயரு. ஸோ அதே மாதிரி செஞ்சார் ரிஷப் டேடி. அதுக்கப்புறம் ஐயரு கேட்டுட்டு இருந்தார் எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டு இருந்தார். ரிஷப் டேடி வந்து டீட்டெயில் சொல்லிகிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லட்டு வாங்கி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பேக்கரி போனோம். அதுக்கப்புறம் கோயிலேருந்து கிளம்பி பேக்கரிக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஸ்வீட் வாங்கலாம், லட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம். லட்டு மாத்திரா ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச சில நெய்பர்ஸுக்கு வந்து லட்டு வந்து ஷேர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி சமைக்கவே இல்லை. புரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். புரோட்டா வந்து செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆம்லேட் அது மாதிரி வாங்கியிருந்தோம். ரிஷப் வந்து இட்லி சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்வீட்டு கொடுத்தா சாப்பிடவே மாட்டான், பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்து ஸ்வீட் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பரோட்டா வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடிக்கும் எனக்கும் பரோட்டா அண்டு சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரம் சாரம் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மற்ற கடையில் வந்து குருமா வந்து தண்ணி மாதிரி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, செம்ம ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆக்சுவலாக பரோட்டா அவ்வளோக்கா பிடிக்காது. பட் ரிஷப் டேடி வந்து இந்த பரோட்டா சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம ஸ்பைஸியாக இருக்குதுன்னு சொன்னார். இனிமேட்டுக்கு வாங்கினா அந்த கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ரெகுலராக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன்.